இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்க பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு டைம் கேட்கறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். சார், நான் சொன்ன நம்ப மாட்டீங்க. நான் கூட பணத்தை கேட்டு வந்ததுக்கு அப்புறமா பணம் வந்து சேருமா இல்லையான்னு சந்தேகமா தான் இருந்தேன். ஆனா பணத்தை வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க சார். என்ன சார் சொன்னீங்க? பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்களா? அட ஆமா சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த பாரதியோட தம்பி மனோ அவர் வந்து கொடுத்துட்டு போனார் சார். நானும் அந்த பணத்தை பேங்க்ல போட தான் இப்போ போயிட்டு இருக்கேன். இல்லக்கா. என்ன பாண்டியன், பணத்தை கொடுத்துட்டாங்களா? நிஜமா தான் சொல்றீங்களா? சார், நான் எதுக்கு சார் இல்லாத விஷயத்தை பொய் சொல்ல போறேன்? 2 லட்ச ரூபாய் பணத்தை வெறும் 2 மணி நேரத்தில் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போறாங்கன்னா பாத்துங்களேன். நான் கூட என்னமோ நினைச்சேன் சார், உங்க வீட்டில் பாரதி ரொம்ப வசதியா இருப்பாங்க போல இருக்கு சார். அதனாலதான் 2 லட்ச ரூபாய் அசலோட வட்டி பணத்தையும் சேர்த்து கொடுத்துட்டு போயிட்டாங்க சார். ஆமாமா, ரொம்ப வசதியான பெரிய இடம் தான். ஓகே பாண்டியன், இந்த தகவலை சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் வச்சிடுறேன். ஓகே சார். ஓகே. இப்போ என்ன சொல்றீங்க? இந்த பாயிண்ட நான் யோசிக்கவே இல்லையே. இங்க பாருங்க பாரதி, நீங்க 2 பேரும் என்ன சொன்னாலும் நான் நம்ப போறதில்ல. முழுக்க நனைஞ்சாச்சு, அப்புறம் எதுக்கு முக்காடு? உங்க 2 பேருக்கும் ஒன்றும் தெரியாது. நாங்க தான் உங்க மேல பழி போடுறோம். அப்படிதானே? ஸ்டாப் இட். எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? பாருங்க, இது எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, எதுக்காக நடந்தது, இது எதை பத்தியும் நான் தெரிஞ்சுக்க விரும்பல. அது எனக்கு அவசியமும் இல்லை. இந்த நிமிஷம் எனக்கு அம்மாவோட தாலி முக்கியம். இது பாரு மனோ, எந்த விஷயத்துல என்கிட்ட விளையாடினாலும் நான் பொறுமையா இருப்பேன். அமைதியா அந்த விஷயத்தை எப்படி டீல் பண்றதுன்னு யோசிப்பேன். ஆனா எங்க அம்மாவை பத்தி என்கிட்ட இருக்கிற ஒரே ஞாபகம் அவங்களோட தாலி மட்டும்தான். அந்த விஷயத்துல எல்லாம் நீங்க பண்றத பார்த்துக்கிட்டு பொறுமையா இருக்க முடியாது. பார், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. உனக்கு நான் 24 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ளே என் அம்மாவோட தாலி என் கைக்கு வந்தாகணும். இல்லைன்னா இங்க என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. இந்த விஷயத்துல நீங்க சொல்ற எதையும் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்லை. என் அம்மாவோட தாலி என்கிட்ட வந்தாகணும், அவ்வளவுதான்.